நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய காரியங்களுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? என்னடா வாழ்க்கை இது, இதுக்கு மேல வெயிட் பண்றதுக்கு நமக்கு நேரமே இல்லை, போ அப்படின்னு சில காரியத்தை விட்டுட்டீங்களா? ஜெபம் பண்ணி பார்த்து கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து அழுது இந்த காரியம் நடக்கவே இல்லை, தேவனதை நிறைவேற்றுவாரான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குன்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டீங்களா? ஒன்று இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுறாரு. என்ன தெரியுமா? ஆபகுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வார்த்தையுடைய கடைசி பகுதி, அது தாமதித்திருந்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்ன காரியத்தை குறிச்சு தாமதமா இருக்குது அப்ப நீங்க சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களோ, அதை கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமா அது வரும். விசுவாசிக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகளை வாக்கு தத்தமா சொல்லியிருக்கிறாரோ அத்தனையும் நிச்சயமாய் வரும். சோர்ந்து போகாதீங்க. அது தாமதிக்காது. இவ்வளவு நாளும் தாமதிச்சிருச்சு, ஓகே, இதுக்கு மேல கர்த்தர் தாமதிக்க விட மாட்டார். அது குறித்த நேரத்துல நீங்க என்னக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, என்ன காரியத்துக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, என்ன காரியம் நடக்கணும்னு உங்க இருதயம் ஏங்கிக்கிட்டு இருக்குதோ, இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி தேவனை நோக்கி நீங்க அமர்ந்திருக்கீங்களோ, அந்த காரியத்துல உங்க வேலை விஷயத்துல அற்புதம் நடக்கும், உங்க பிசினஸ் விஷயத்துல அற்புதம் நடக்கும், உங்க பண விஷயத்துல அற்புதம் நடக்கும், உங்க படிப்பின் காரியத்துல அற்புதம் நடக்கும். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. உங்க குடும்பத்துடைய காரியம், சில காரியம் ரொம்ப நாள் சிக்கல்ல இருக்குல்ல, அந்த சிக்கல்களை கர்த்தர் நீக்கி போடுவார். பிரச்சனைக்குள்ள போய் கொண்டிருக்கிற சில காரியங்கள்ல கர்த்தர் இன்னைக்கு ஒரு முடிவை கட்டளிடுவார். அது தாமதிக்காது, அது நிச்சயமா வரும். நீங்க என்ன காரியத்தை நோக்கி அவனுடைய சமூகத்துல உபவாசத்தோடு பரிசுத்தத்தோடு காத்து கொண்டிருக்கீங்களோ, அந்த காரியத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவன் நிச்சயமா நிறைவேற்றுவார். சோர்ந்து மட்டும் போகாதீங்க. அது இனி தாமதிப்பது இல்லை. இவ்வளவு நாளும் தாமதித்தது தேவன் உங்களை உருவாக்க, உங்களை புடமிட, உங்களுடைய மனநிலையை மாற்றுவதற்கு அது எல்லாம் கர்த்தர் சரி பண்ணிட்டாரு. இன்னைக்கு விசுவாசத்தோட காத்துருங்க. நான் நம்பியிருக்கிறது நிச்சயமாய் வரும். இனி அது தாமதிப்பது இல்லை. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது நிச்சயமா நிறைவேறும். இனி அது நிறைவேறாமல் போவது இல்லை. தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். நான் உண்மையாக பற்றி கொண்டிருக்கிறேன். நான் என்னை தேவனுடைய சமூகத்திலே உண்மையாய் நான் அர்ப்பணித்திருக்கிறேன். ஆகையால் இனி அது தாமதிப்பதில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் தரையில விழாதுங்க. நீங்க வடித்த கண்ணீர் ஒரு நாள் வீணா போகாது. நீங்கள் பட்ட பிரயாசங்கள் ஒரு நாள் வீணா போகாது. அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை இந்த நாட்களில் கர்த்தர் தருவார்.